Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கேரள மாநிலத்தில் டிசம்பர் 9 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் உமேஷ். கேரள மாநில உள்ளாட்சி தேர்தல் 2025 தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களை நியமனம் செய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் கேரள மாநிலத்தில் 9/12/2025 முதல் 11/12/2025 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக கீழ்கண்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இடுக்கி மாவட்டம் தேர்தல் நாள் 9/12/2025 அன்று மாவட்ட ஊராட்சி குழு 2வது வார்டுக்கு திரு எம் செல்லதுரை அவர்களும், அதே போன்று 11வது வார்டு 3 பகுதிக்கு தேவிக்குளம் ஊராட்சி ஒன்றிய குழு திரு கே பழனிசாமி அவர்களும், அதே போன்று தேவிக்குளம் தொகுதி 3 ஊராட்சி 18வது வார்டுக்கு திரு பி கே முருகன் அவர்களும், அதே போல தேவிக்குளம் தொகுதி 3 ஊராட்சி 13வது வார்டு திரு கே பவுன்ராஜ் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கான இந்த பொறுப்பாளர்களாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர், கழக தேர்தல் பிரிவு செயலாளர் முனைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் எம்எல்ஏ அவர்களும், அதே போன்று புரட்சி தலைவி பேரவை செயலாளர் திருப்பூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் கூடிய திரு அட்லஸ் சி லோகநாதன் அவர்களும் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாவட்ட ஊராட்சி குழு 3வது வார்டிற்கு திரு எஸ் துரைபாண்டி அவர்களும், அதே போன்று 1வது வார்டு மறையூர் தேவிக்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு திரு வி சாந்தகுமார் அவர்களும், அதே போன்று தேவிக்குளம் தொகுதி மறையூர் ஊராட்சி 3வது வார்டுக்கு திரு சனில் அவர்களும், அதே போன்று தேவிக்குளம் தொகுதி மறையூர் ஊராட்சி 4வது வார்டிற்கு திருமதி செல்வி கணேசன் அவர்களும் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர், திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்கள் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதே போன்று பீர்மேடு தொகுதி குமிழி ஊராட்சி 22வது வார்டு திருமதி பி எஸ்தர் அவர்கள் போட்டியிடுவதாகவும், அதற்கான தேர்தல் பொறுப்பாளராக தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் திரு எஸ் கே ஜக்கையன் எக்ஸ்எம்பி அவர்களும், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு பி பி நாராயணசாமி அவர்களும் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மாவட்ட ஊராட்சி குழு 3வது வார்டிற்கு திரு எஸ் துரைபாண்டி அவர்களும், தேவிக்குளம் தொகுதி தேவிக்குளம் ஊராட்சி 14வது வார்டுக்கு திரு கே முருகையா அவர்களும், அதே போன்று தேவிக்குளம் ஊராட்சி 15வது வார்டுக்கு திருமதி ஆர் சிக்னமா அவர்களும் போட்டியிடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் அவர் தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு பொறுப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் திரு எம் ஆனந்தன் எம்எல்ஏ அவர்கள் நியமனம் செய்யப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். மாவட்ட ஊராட்சி குழு 3வது வார்டுக்கு திரு எஸ் துரைபாண்டி, அதே போன்று 3வது வார்டு காந்தநல்லூர் தேவிக்குளம் ஊராட்சி ஒன்றிய குழு திரு எம் சுரேஷ், அதே போன்று தேவிக்குளம் தொகுதி காந்தநல்லூர் ஊராட்சி 11வது வார்டிற்கு திரு மகேந்திரன், தேவிக்குளம் தொகுதி வட்டவடை ஊராட்சி 4வது வார்டிற்கு திருமதி ஆர் சத்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு பொறுப்பாளராக திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சி மகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதே போன்று மாவட்ட ஊராட்சி குழு 3வது வார்டு திரு எஸ் துரைபாண்டி, தேவிக்குளம் தொகுதி சின்னக்கால் ஊராட்சி 4வது வார்டிற்கு திரு சுதந்திரவேல், அதே போன்று சின்னக்கால் ஊராட்சி 11வது வார்டு தேவிக்குளம் தொகுதிக்கு திருமதி ஆர் மல்லிகா ஆகியோர் போட்டியிடுவதாகவும், அவர்களுக்கான பொறுப்பாளராக திருப்பூர் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர், அதே போல் தென்னம்பாளையம் பகுதி கழக செயலாளர் திரு ஆர் அன்புரம் திருப்பதி அவர்களும், அதே போல திருப்பூர் தெற்கு மத்திய பகுதி கழக செயலாளர் மாநகராட்சி மன்ற குழு தலைவர் திரு எம் கண்ணப்பன் அவர்கள் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். பாலக்காடு மாவட்டம் தேர்தல் நாள் 11/12/2025 நடைபெறக்கூடிய அந்த தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளராக சித்தூர் தொகுதி வடகரப்பதி ஊராட்சி 10வது வார்டு திருமதி வல்சம்மா, அதே போன்று சித்தூர் தொகுதி வடகரப்பதி ஊராட்சி 11வது வார்டிற்கு திரு கே கலாதரன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். இவர்களுக்கான பொறுப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு சே தாமோதரன் எம்எல்ஏ அவர்களும்,
அதே போல மதுக்கரை ஒன்றிய கழக செயலாளர் திரு எட்டிமலை ஏ சண்முகம் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களும், பொள்ளாச்சி நகர கழக செயலாளர் திரு தம்பி என்ற வி கிருஷ்ணகுமார் அவர்களும், மதுரை நகர கழக செயலாளர் திரு கே சண்முகராஜா அவர்களும் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். சோலையூர் ஊராட்சி 1வது வார்டிற்கு திரு பழனிசாமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்றும், அதே போன்று அகழி ஊராட்சி 5வது வார்டுக்கு திரு பழனி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இவர்களுக்கு பொறுப்பாளராக கோவை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு PRG அருண்குமார் எம்எல்ஏ அவர்கள் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். திருவனந்தபுரம் மாவட்டம் தேர்தல் நாள் 9/12/2025 நடைபெறக்கூடிய தேர்தலிலே திரு ஜிஜி என்கிற திருவனந்தபுரம் மாநகராட்சி 5வது வார்டை சேர்ந்தவர் போட்டியிடுகிறார் என்றும், அதே போன்று திருமதி கே கலா நெய்யாற்றங்காரா நகராட்சி 14வது வார்டு அவர்கள் போட்டியிடுவதாகவும், இவர்களுக்கான பொறுப்பாளர்களாக தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சி கிருஷ்ணமுரளி எம்எல்ஏ அவர்களும், தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் செல்வமோகன்தாஸ் பாண்டியன் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களும் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். கேரள மாநிலத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள், தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் பொறுப்பாளர்கள் முழு ஒத்துழைப்பு நல்கி சிறந்த முறையில் தேர்தல் பணியாற்றி கழக வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.